தண்ணீரில் மிதக்கும் பாகிஸ்தான். பாகிஸ்தானில் வெள்ளம். பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரை கைப்பற்றும் இந்தியா. இந்த விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போறோங்க. ஆனால் இதெல்லாம் தாண்டி பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா ஒரு பெரிய நடவடிக்கை எடுக்க போகுது அப்படின்ற விஷயம் மட்டும் நமக்கு நன்றாக தெரிகிறது. அதற்கான சூழ்நிலைகள் டெல்லியில் நடக்கின்ற விஷயங்களை வைத்து பார்க்கின்ற போது புலப்படுகிறது. நேற்று முப்படை தளபதி அனில் சோப்ரா அவர்கள் பார்லிமெண்டினுடைய சதன் ஹவுஸில் நம்முடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இடத்துல ஆலோசனை செய்திருக்கின்றார். கூடவே வெளியுறவுத்துறை அமைச்சர் இருந்திருக்கின்றார், அமித்ஷா இருந்திருக்கின்றார், அஜித் தோவல் இருந்திருக்கின்றாங்க. நேற்று ஞாயிற்றுக்கிழமையா இருந்தாலும் பார்லிமெண்டினுடைய சவுத் பிளாக் ஆனது ரொம்பவே பரபரப்பாக இருந்திருக்கிறது. நம்ம ராஜ்நாத் சிங் அவர்கள் நேற்று நடத்தின ஆலோசனையுடைய முழு விவரத்தையும் இன்றைக்கு பிரதமரை சந்தித்து மொத்தமாக விளக்க போறாங்க. இதற்கிடையில பாகிஸ்தானில் இருந்து வெளியாகக்கூடிய 16 யூடியூப் சேனல்களுக்கு அதிரடியாக தடை விதித்திருக்கிறது இந்தியாவில் இந்திய அரசாங்கம். ராணுவம் தொடர்பாக, இந்தியா தொடர்பாக, பாகிஸ்தான் இந்தியா எல்லை தொடர்பாக அவதூறுகளை பரப்பினதாக இந்தியாவுக்குள்ள அந்த 16 யூடியூப் சேனல்களுக்கும் தடை விதித்திருக்கின்றார்கள். வெறுமனே பாகிஸ்தான் வெள்ளத்தில் மிதக்குகின்ற பொழுது இதுவே போதும் என்று இந்தியா இருக்க போறதில்லை. எல்லையில் நம்ம இந்திய ராணுவமானது பாகிஸ்தான் ராணுவத்துக்கு செம்ம பதிலடி கொடுத்துட்டு இருக்காங்க. டோர் பை டோரா போய் கதவை தட்டி எவன்டா இங்க தீவிரவாதி பதுங்கியிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து அவனை சுட்டு தள்ளுறதா இருந்தாலும் சரி, அந்த வீட்டை டமாலிஷ் செய்வதா இருந்தாலும் சரி, இந்திய ராணுவமானது அதிரடி காட்டிக்கொண்டு இருக்கிறது. இதுவரைக்கும் 200க்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகள் பிடிபட்டு இருக்கின்றார்கள். 9க்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். 7க்கும் மேலான வீடுகள் தகர்க்கப்பட்டிருக்கிறது. அதனால காஷ்மீர் ஆனது மெல்ல மெல்ல இயல்பு நிலைக்கு திரும்பி கொண்டு இருக்கிறது. இந்தியாவுக்கு என்ன ஒரு அதிர்ச்சின்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்காவில் பயன்படுத்தக்கூடிய M4 துப்பாக்கியானது பயங்கரவாதிகள் நம்ம காஷ்மீர்ல பயன்படுத்தி இருக்கின்றார்கள். AK-47 துப்பாக்கியும் பயன்படுத்தியிருக்காங்க. ஏன்னா அப்பாவிகளை சுட்டு படுகொலை செய்கின்ற பொழுது அங்கே கீழே சிந்திருக்கக்கூடிய தோட்டாக்களை வைத்து பார்க்கின்ற பொழுது அமெரிக்காவிடத்தில் இருக்கக்கூடிய அதிநவீன M4 துப்பாக்கி எப்படி கிடைத்தது என்பதே எல்லோருக்கும் வியப்பா இருக்கிறது. ஏன்னா ஒரு M4 துப்பாக்கி என்பது இலகுவான எடை இருக்கும், அதுல 900 புல்லட் இருக்கும். தொடர்ந்து 900 புல்லட்டையும் சுடலாம். துப்பாக்கியானது சூடு ஏறாது, ஆட்டோமேட்டிக்கா அந்த வெப்பமானது குறைந்து விடும். அதனால அதிநவீனமான இந்த துப்பாக்கி பயங்கரவாதிய கையில எப்படி கிடைச்சது அப்படின்றதா நம்ம இந்திய ராணுவத்தினுடைய யோசனையா இருக்கிறது. அதுக்கு என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஆப்கானிஸ்தான்ல இருந்து 2021 அமெரிக்கா படைகள் வெளியேறிச்சு. அந்த தருணத்துல தாலிபானுக்கு எதிராக பயன்படுத்த வேண்டிய ஆயுதங்களை அப்படியே விட்டுட்டு அமெரிக்க படையானது வெளியேறிச்சு. 60,000 கோடிக்கு மேலான ராணுவ ஆயுதங்களை ஆப்கான்ல விட்டுட்டு போயிட்டாங்க. வறுமையில் இருந்த அந்த தாலிபான்கள் அதை பாகிஸ்தான் இடத்துல வித்தாங்க. அதை பாகிஸ்தான்காரனுங்க பயங்கரவாதி கிட்ட வித்திருக்கிறானுங்க. அதனால தாலிபான் கிட்ட இருந்து பாகிஸ்தான் வழியாக நம்ம காஷ்மீருக்குள்ள வந்திருக்கிறது அப்படின்னு இப்ப இந்தியா கண்டுபிடித்து இருக்கிறது. அது மட்டும் இல்ல, பாகிஸ்தான் வெள்ளத்துல மிதக்குது. இந்தியா ஏற்கனவே சொல்லிச்சு, உங்க எல்லாருக்குமே தெரியும், சாமிகளா நாங்க சிந்து நதி ஒப்பந்தத்தை மதிக்கவே மாட்டோம், நாங்க அதை தூக்கி குப்பையில போட போறோம் அப்படின்னு சொன்னாங்க. சொன்னது மட்டும் இல்லாம அதை செயலில் காட்டணுமா இல்லையா? அதனாலதான் செனாப் நதியில வழக்கத்துக்கு மாறாக இந்தியா தண்ணீரை திறந்து விட்டு இருக்குது. ஏன்னா சிந்து நதியை பொறுத்த வரைக்கும் நம்ம 5 நதிகள் கொண்டதுதான் இந்த சிந்து நதி ஒப்பந்தம். அதுல பாகிஸ்தானுக்கு 3 நதி சொந்தமாக அந்த சிந்து நதி ஒப்பந்தத்தில் போடப்பட்டிருக்கு. ஒன்று சிந்து நதி, ஜீலம் நதி, இன்னொன்று செனாப் நதி. இந்த செனாப் நதியில எப்பவுமே தண்ணீர் அதிகமாக வரும். சிந்து நதியினுடைய ஒப்பந்தத்தின் அடிப்படையில் சிந்து நதியில நம்ம தண்ணி திறக்கல, ஆனா செனாப் நதியில நாம தண்ணி திறந்தோம். ஒரு பக்கம் தண்ணி திறக்க மாட்டேன்னு சொல்லிட்டு செனாப் நதியில மட்டும் எதற்காக தண்ணி திறந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. நாம தான் சிந்து நதி ஒப்பந்தத்தை மதிக்க மாட்டோமே. ஏன்னா சிந்து நதி ஒப்பந்தம் என்ன சொல்லுது? எப்போ தண்ணி அதிகமாக தரப்போம், எப்போ குறைவாக தரப்போம், எப்போ மழை வருது, எப்போ வெள்ளம் வருது, எப்போ பனி உருகுது, இப்படி எல்லா விஷயத்தையும் சிந்து நதி ஒப்பந்தத்தின் அடிப்படையில் பாகிஸ்தான் கிட்ட தகவலை பகிர்ந்து கொள்ளணும். ஆனால் பாகிஸ்தான்காரன் பண்ணுற வேலையின் அடிப்படையில் நாம் அதெல்லாம் பகிர்ந்து கொள்ளக்கூடிய நிலையில் இருக்கிறோம். மனிதனாவே மதிக்க மாட்டான். அதனால அவன் நாட்டை மட்டும் நாம காப்பாற்றணுமா? வெள்ளம்லாம் எப்படி வரப்போகுது,
நீங்கள் எப்படி எதிர்கொள்ள வேணும், எல்லா தகவலையும் நம்ம என்ன சொல்லணுமா? அதனால் சிந்து நதி ஒப்பந்தத்தை நாங்கள் மதிக்க மாட்டோம் என்பதை செயலில் காட்டும் விதமாக திடீரென வழக்கத்துக்கு மாறாக செனாப் நதியில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி திறந்து விட்டாங்க இந்தியா. அதன் மூலமாக நதியோரம் இருக்கக்கூடிய பகுதிகள் ஒட்டுமொத்தமாக முழுகிச்சு. குறிப்பாக தால்கட்டு அப்புறம் முசோராபாத் இதெல்லாம் தண்ணி தேங்கிச்சு. உடனடியாக வந்து பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பல பேரும் டிக்டாக் போடுறவங்க, யூடியூப்ல இருக்கிறவங்களாம் ஐயோயோ பாகிஸ்தானை வெள்ளத்தில் முழுகடிக்க போறாங்க இந்தியா, செனாப் நதியில் தண்ணி தந்துட்டாங்க, தொடர்ந்து ஜீலம் நதியிலும் தண்ணி தந்தாங்கன்னா, சிந்து நதியிலும் வழக்கத்தை விட அதிகமாக தண்ணி தந்தாங்கன்னா பாகிஸ்தான் ஒட்டுமொத்தமாக முழுகிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு உண்மைக்கு புறம்பாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனாலும் வழக்கத்துக்கு மாறாக அதிக தண்ணியை இந்தியா திறந்தது என்பது உண்மைதான். அதனால பயிர்களும் சில கரையோரம் இருக்கிற வீடுகளும் சேதமடைந்தது. தொடர்ச்சியாக தண்ணீர் போயிட்டு இருக்குது. அதனால அந்த தண்ணியை என்ன பண்றதுன்னு தெரியாம கால்வாய்களில் திறந்து விட்டுருக்கிறான் பாகிஸ்தானுக்காரன். அதனால தொடர்ச்சியாக பல விளைநிலங்கள் தண்ணீரில் முழுகுவதாக ஒரு தகவல். அதனால தான் பாகிஸ்தான் தண்ணீரில் முழுகுது அப்படின்னு சொன்னோம். அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு இந்தியா பொறுத்த வரைக்கும் நம்முடைய பாதுகாப்பு விஷயங்களை பற்றி யாரும் எதுவும் வெளியே சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லி போட்டாங்க. ஆனாலும் நம்முடைய இந்திய மீடியாக்கள்ல ஒரு விஷயம் மட்டும் அடிக்கடி பேசப்படுகிறது. என்ன பேசப்படுகிறது என்று பார்க்கின்ற பொழுது கராச்சியை இந்தியா குறிவைத்திருக்கிறது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. எப்போதுமே சரி ராணுவ ரகசியங்கள் வெளியே வராது. அதுலயும் எதிரியை எங்க தாக்க போறோம் என்ற வியூகத்தை வெளியே சொல்லவே மாட்டாங்க. ஆனாலும் கராச்சியை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன் கராச்சியை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது பாகிஸ்தானுக்கு மிக மிக முக்கியமான பகுதி கராச்சி. எந்த விதத்தில் என்று பார்க்கின்ற பொழுது ஒன்று, செல்வந்தர்கள் அங்கே இருக்காங்க. அரசியல் தலைவர்களுடைய நிலங்களும் வீடுகளும் அங்கே தான் இருக்கிறது. அந்நிய முதலிடம் அங்கே தான் அதிகமாக இருக்குது. பாகிஸ்தானுக்கு கொஞ்சம் பொருளாதாரம் வருதுன்னா அது கராச்சியிலிருந்து மட்டும்தான் வருது, வேற எங்கேயுமே இல்லை. அது மட்டும் இல்லை, 1971 இந்தியா பாகிஸ்தான் போர்ல கராச்சியை நாம போய் பிடிச்ச பிறகுதான் பாகிஸ்தான் ராணுவம் 98,000 பேர் இந்தியா இடத்துல சரணடைஞ்சாங்க. அந்த தருணத்துல பங்களாதேஷ பிரிக்கின்ற போர்ல கராச்சியில இருந்துதான் ஒட்டுமொத்த ஆயுதங்களும் நீர்மூழ்கி கப்பலும் போர்க்கப்பலும் இந்தியாவை நோக்கி வந்தது. அதனால 360 டிகிரி பாகிஸ்தானுக்காரனை முடக்கணும்னா கராச்சியை பிடிச்சாதான் சரியா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இந்திய ராணுவமானது கராச்சியை தாக்கி பிடிச்சது. நல்ல காலம். இந்த கராச்சியை நோக்கி அமெரிக்கா போர்க்கப்பலானது நீர்மூழ்கி கப்பல் வந்துட்டு இருந்தது. ஆனா அதுக்குள்ள நாம பாகிஸ்தானை சோழி முடிச்சதுனால அந்த அமெரிக்கா போர்க்கப்பலுக்கு அவசியம் இல்லாம போச்சு. ரஷ்யாவும் நமக்கு போர்க்கப்பலையும் நீர்மூழ்கி கப்பலையும் அனுப்புனாங்க. பெரிய போராக கராச்சியை பிடிக்கலன்னு வச்சுங்களேன் உருவாயிருக்கும் 1971. ஆனா அதுக்குள்ளாக இந்திய ராணுவமானது சமயோத்தியமாக எங்கிருந்தா இவனுக்கு ஒட்டுமொத்த ஆயுதங்களும் வருது அப்படின்னு பார்த்து கராச்சியை முடக்கினாங்க. அதனால இப்போதும் சரி பாகிஸ்தானுடைய தொழில் நகரமாக மும்பை ட்ரேடிங் எப்படி நம்ம பண்றோம் பங்கு சந்தை, அது மாதிரியான பங்கு சந்தையினுடைய இருப்பிடமாக கராச்சி இருப்பதனால கராச்சியை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக தான் பாகிஸ்தான்காரன் நீர்மூழ்கி கப்பல் போர்க்கப்பல், அமெரிக்காவுடைய F-16, சைனாவுடைய 2 போர் விமானங்கள், அதோடு இல்லாமல் லாங் ரேஞ்ச் மிசைலு, ஷார்ட் ரேஞ்ச் மிசைலு, அதோட துல்லிய தாக்குதலை தொடுக்கக்கூடிய மிசைல் எல்லாவற்றையும் கராச்சியை பாதுகாத்துக்கிட்டு கொண்டு இருக்கிறான். ஸோ இந்தியா மீண்டும் கராச்சியை கைப்பற்றினா நம்ம கதி அதோ கதி தான். அப்படின்னால பாகிஸ்தானுக்காரன் கராச்சியை காப்பாற்றி கொண்டு இருப்பதாக பாதுகாத்து கொண்டிருப்பதாக ஒரு தகவல் வெளியாகிறது. ஏன் இந்த அச்சம் வந்தது பாகிஸ்தானுக்காரனுக்கு அப்படின்னு சொல்லும் போது INS சூரத்தானது கராச்சியிலிருந்து 15 நாட்டிகள் தொலைவில் தான் நிலைநிறுத்தப்பட்டிருப்பதாக இந்தியாவிடம் இருக்கக்கூடிய ஒரு தகவல் சொல்லுது. இந்தியாவுடைய போர்க்கப்பல்களும் நீர்மூழ்கி கப்பல்களும் அதே மாதிரி விமானங்களும் அதே மாதிரி பீரங்கிகளும் டாங்கிகளும் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு யாரும் சொல்லல. ஆனா கராச்சிக்கு அருகாமையில தான் பாத்தீங்கன்னா INS சூரத் இருக்கிறது அப்படின்ற தகவல் மட்டும் பொதுவெளியில கசியுது. அதனால கராச்சிக்கு அருகாமையில நீர்மூழ்கி கப்பலையும் போர்க்கப்பலையும் இந்தியா கொண்டு வந்து நிறுத்திருக்குன்னா கராச்சி தான் தாக்க போறாங்க அப்படின்னு அவன் பயந்து கராச்சியை பாதுகாத்து கொண்டிருக்கின்றான். மற்ற தகவல்கள் வெளியாகாத போது இந்த தகவல் மட்டும் ஏன் வெளியாகுது அப்படின்னு பார்த்தா இந்தியா வேற ஏதோ ஒரு இடத்தை குறிவைத்திருக்கிறது. அதனால தான் பாகிஸ்தான்கான திசை திருப்புவதற்காக கராச்சிக்கே ஒட்டுமொத்த பேரையும் போய் சேரட்டும் அப்படின்னு திசை திருப்பி இருக்கிறாங்க. ஸோ இந்தியாவினுடைய அடுத்த இலக்கு எதுவாக இருக்கும் அப்படின்னு நம்முடைய ஊடகமானது சிந்திக்குதுன்னு பார்க்கும்பொழுது பாகிஸ்தான் ஆக்கிப்படை காஷ்மீரா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா பாகிஸ்தான் ஆக்கிப்படை காஷ்மீர்ல தான் 48 பயிற்சி முகாம்கள் செயல்பட்டது.
அதன் மூலமாகத்தான் ISI அமைப்பானது பயங்கரவாதிகளுக்கு பயிற்சி தந்திருக்கிறது. அதனால பாகிஸ்தான் ஆக்கிபைடு காஷ்மீருக்குள்ள போய் அடிச்சாதான் பயங்கரவாதிகளை ஒழிக்க முடியும் அப்படின்ற ஒரு தகவலானது பரவுகிறது. இரண்டாவது, M4 துப்பாக்கியை பற்றி நம்ம பேசணும். அந்த M4 துப்பாக்கியானது பயங்கரவாதி கிட்ட கை மாறினதே வந்து பாத்தீங்கன்னா இந்த பாகிஸ்தான் ஆக்கிபைடு காஷ்மீர் வழியாகத்தான். அதனால பாகிஸ்தான் ஆக்கிபைடு காஷ்மீரை நம்ம மீட்காத வரைக்கும் பயங்கரவாதிகள் இந்தியாவுக்குள்ள வந்துகிட்டே இருப்பாங்க அப்படின்ற ஒரு கருத்தியல்ல நம்ம ஊடகமானது உருவாக்கி கொண்டு இருக்கிறது. அது மட்டுமில்ல, பாகிஸ்தான் ஆக்கிபைடு காஷ்மீருக்கு வந்து அமாஸ் போராளிகள் வந்திருப்பதாக ஒரு தகவல். அங்க வந்து ISI அமைப்பானது அமாஸ் பயங்கரவாதிகளுடன் சேர்ந்துக்கிட்டு காஷ்மீரிலிருந்து போன ஒரு இளைஞனுக்கு பயிற்சி அளித்திருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாம பாகிஸ்தானுக்கான 3 பேருக்கு வந்து பயிற்சி அளித்திருக்கிறாங்க. இந்த 4 பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா பெஹல்காம்ல தாக்குதல் தொடுத்திருக்கிறாங்க. சோ இந்த பயங்கரவாதிகளுக்கு பயிற்சி அளித்தது அமாஸ். எங்க? பாகிஸ்தான் ஆக்கிபைடு காஷ்மீர்ல, பாகிஸ்தான் ராணுவத்துடன். அது மட்டும் இல்ல, இதுக்கெல்லாம் யாரா ஏற்பாடு பண்றாங்கன்னு பார்க்கும்பொழுது பாகிஸ்தானுடைய உளவு அமைப்பு ISI தான். அதனால பாகிஸ்தான் ஆக்கிபைடு காஷ்மீரை தொலைச்சி கட்டணும், நம்மளுடன் இணைச்சிக்கணும் அப்படின்னு இந்தியா முயற்சி செய்கிறது அப்படின்னு ஒரு தகவல் இருக்கிறது. இந்த விஷயங்கள்லாம் யார் சொல்லியிருக்காங்க பார்க்கும்போது இஸ்ரேலிய தூதர் வந்து ரூபன் அசார் அவர்கள் வந்து இந்த புல்வாமால தாக்குதல் தொடுப்பதற்கு காரணமாக இருந்திருக்கிறாங்க. ஏன்னா அந்த தாக்குதலினுடைய வடிவத்தை பார்த்தீங்கன்னாவே நீங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேலிய தூதர் ரூபன் அசார் அவர்கள் வந்து சொல்றார். எப்போதுமே அமாசுனுடைய ஒரே தாக்குதல் முறை என்னன்னு கேட்டீங்கன்னா, மக்கள் தங்களை மறந்து கொண்டாட்டத்தில் இருப்பாங்க, அந்த தருணத்தில் தான் அவங்க தாக்குதல் தொடுப்பாங்க. அப்படிதான் இஸ்ரேலையும் பாட்டு கச்சேரியை ரசித்து கொண்டிருந்தவங்களை 270 பேரை சுட்டு கொன்னாங்க. அதே மாதிரிதான் சுற்றுலாவில் வந்து இயற்கை காட்சிகளை அனுபவித்துக் கொண்டிருந்த குழந்தை குட்டிகளை காஷ்மீர்ல பயங்கரவாதிகள் சுட்டு கொண்டு இருக்காங்க. இது அமாசினுடைய வேலை தானே கண்டு வேற யாருடைய வேலையும் இல்லை. அவங்க தான் பாகிஸ்தான் ஆக்கிபைடு காஷ்மீர் வழியாக வந்து பங்களாதேஷ் வரைக்கும் போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான தடயத்தை வந்து இஸ்ரேலினுடைய தூதர் ரூபன் அசார் அவர்கள் வந்து இந்தியா கிட்ட கொடுத்துருக்கிறாரு. இப்போ ரூபன் அசார் அவர்கள் இந்தியாவை பார்த்து என்ன கேள்வி கேட்கிறான்னு கேட்டா, ஏங்கய்யா, அமாஸ் போராளிகளை வந்து அந்த நாட்டு சுதந்திர போராட்ட வீரர்களாக இந்தியா கருதுகிறது. உலகத்துல அமாஸ் மீது நிறைய நாடுகள் தடை விதித்திருக்கிறது. ஆனா இந்தியா தடை விதிக்கல. ஆனா இங்க பாருங்க, பாகிஸ்தானுடன் கைகோர்த்து கொண்டு, பாகிஸ்தான் உளவு அமைப்புடன் கைகோர்த்து கொண்டு காஷ்மீர்ல பயிற்சி கொடுத்த பயங்கரவாதிகளை கொண்டு வந்து இறக்கி 26 பேரை சுட்டிருக்காங்க இந்த அமாஸ். இப்போ அமாஸ் மீது இந்தியா தடை விதிக்க போதா இல்லையா அப்படின்னு இஸ்ரேலிய தூதர் வந்து பாத்தீங்கன்னா கேள்வி கேட்டிருக்காரு. சோ இந்தியாவில் தாக்குதல் நடப்பதற்கு மூல காரணமே வந்து பாகிஸ்தான் ஆக்கிபைடு காஷ்மீர் தான் என்று இன்னைக்கு செய்திகள் உலாவதனால, அப்போ நம்ம நாடு பாதுகாப்பா இருக்கணும்னா பாகிஸ்தான் ஆக்கிபைடு காஷ்மீரை கைப்பற்றினாதான் வேலைக்காகும் அப்படின்ற கருத்தியலானது இந்தியர்கிட்ட உருவாகுது. பாகிஸ்தான் ஆக்கிபைடு காஷ்மீரை மீட்டுத்தான் ஆகணும் இந்தியா, அந்த நாட்டு பாதுகாப்புக்கு அப்படின்னு உலக நாடுகள் கருத வேண்டும் என்பதற்காக பயங்கரவாத தாக்குதலும் பயங்கரவாதிகளும் பயிற்சி எடுக்கின்ற முகாமாகவும் சர்வதேச தீவிரவாதிகளும் பாகிஸ்தான் ஆக்கிபைடு காஷ்மீர்ல தான் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு கருத்தியல் உருவாவதனால நாம பாகிஸ்தான் ஆக்கிபைடு காஷ்மீர் தாக்குதல் தொடுத்தாவோ கைப்பற்றினாவோ உலக நாடுகளுடைய கண்டனத்துக்கு நாம ஆளாக மாட்டோம். லக்சர் இ தொய்பாவா இருந்தாலும் சரி, அல் கொய்தாவா இருந்தாலும் சரி, அதே மாதிரி பாகிஸ்தானுடைய தாலிபான்களா இருந்தாலும் சரி. ஏன்னா 2 தாலிபான் இருக்காங்க, ஆப்கானிஸ்தான் தாலிபான் இருக்காங்க, பாகிஸ்தான் தாலிபான் இருக்காங்க. இவங்க அத்தனை பேரும் பாகிஸ்தான் ஆக்கிபைடு காஷ்மீர்ல தான் வந்து பயிற்சி எடுப்பதாக ஒரு தகவல். மொத்த தீவிரவாத கூடாரமாக பாகிஸ்தான் ஆக்கிபைடு காஷ்மீர் இருப்பதனால அந்த இடத்தை நமக்கானதாக மாற்றி இந்த சர்வதேச பயங்கரவாதிகளை அந்த பகுதியை விட்டு ஓட விடணும், இல்லை ஒட்டுமொத்தமாக அழிக்கணும். அதனால பாகிஸ்தான் ஆக்கிபைடு காஷ்மீரை மீட்பதுதான் ஒரே தீர்வு என்ற செய்திகள் நம்ம ஊடகங்களில் வெளிவருகிறது. ஸோ இந்தியா கராச்சியை தாக்க போதா இல்லை பாகிஸ்தான் ஆக்கிபைடு காஷ்மீரை கைப்பற்ற போதான்னு தெரியல. நம்ம பொறுத்த வரைக்கும் அதிகமாக ஊடகங்களில் பேசுறதுன்னு கேட்டீங்கன்னா பாகிஸ்தான் ஆக்கிபைடு காஷ்மீரை கைப்பற்ற போறாங்க. அதற்கான இலக்கு மட்டும் தான் இந்தியா குறிவைத்திருக்கிறது. அது மட்டும் இல்ல, நம்முடைய பகுதியில் இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள் ரத்த ஆறு ஓட போது, நாங்க ஏவுகணை தாக்குதல் தொடுக்க போறோம், அணு ஆயுத ஏவுகணையாக இருக்க போது, 2 அணுகுண்டுக்கு ஜப்பான் தாங்கல, நாங்க 13 அணுகுண்டு வச்சிருக்கோம், பார்த்து நடந்துக்குங்க அப்படின்னு சொன்னதுக்கு நம்முடைய மத்திய அமைச்சர் பதிலடி கொடுத்துருக்காரு. கொஞ்சம் பொறுகண்ணா, கொஞ்சம் பொறு, எங்களை பார்த்தா டோன்ட் ஸ்லீப் இண்டியன்ஸ் அப்படின்னு சொல்றீங்க. அதாவது அங்க இருக்கிறவங்க எல்லாம் இந்தியர்களே தூங்காதீங்க,
உங்களுக்கு இரவில் தான் வைக்க போகிறோம் வேட்டு அப்படின்னு சொல்கிறாங்களாம். பொறுமையாக இருங்க. எங்கள் மோடியை பொறுத்த வரைக்கும் எடுக்கின்ற நடவடிக்கை உலகமே அதிரக்கூடிய அளவுக்கு இருக்கும். உங்களுடைய தூக்கத்தை ஒட்டுமொத்தமாக கலைக்கிற மாதிரி இருக்கும். நாடு துண்டாவதை நேரடியாக காண்பீங்க. கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னு நம்முடைய அமைச்சர் பெருமக்கள் பாகிஸ்தான் அமைச்சர்களுக்கு பதிலடி கொடுத்துருக்காங்க. அதனால் பார்லிமெண்ட்டுடைய சவுத் பிளாக்கில் முப்படை தளபதியும் நம்முடைய பாதுகாப்புத்துறை அமைச்சரும் மற்றும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஒட்டுமொத்தமாக ஆலோசனை நடத்தியிருப்பது எது பற்றியானது என்று நமக்கு தெரியல. ஆனால் பிரதமரை சந்தித்து இன்னைக்கு தான் மூவருமே பார்த்தீங்கன்னா விளக்கம் அளிக்க போகிறாங்க. அதற்கு பிறகு நம்ம மோடி அவர்கள் என்ன முடிவெடுக்க போகிறாருன்னு தெரியல. அவர் எடுத்த முடிவு குடியரசுத் தலைவருக்கு தெரிவிக்கப்பட்டு பாகிஸ்தானுக்கு எதிராக நடைமுறைப்படுத்தப்படும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. எனக்கு தெரிந்து பாகிஸ்தான் ஆக்கியபட்ட காஷ்மீரை கைப்பற்றுவதற்காக தான் அதை பற்றியான செய்தியே பார்த்தீங்கன்னா வெளியிட்டு கொண்டே இருக்கின்றார்கள். அதை மீட்டாதான் தீர்வு என்று சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ இந்தியா அதை நோக்கி போக போது சர்வதேச நாடுகளுடைய பார்வையும் இந்தியா பாகிஸ்தான் ஆக்கியபட்ட காஷ்மீரை என்ன பண்ண போகுது அந்த நாட்டுடைய பாதுகாப்புக்கு அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பையும் உருவாக்கி இருக்கின்றார்கள். மொத்தத்தில் என்ன நடக்க போகுது என்பதை பற்றி பொறுத்துந்து பார்க்கலாம். நன்றி நண்பர்களே.